அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களே, மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்களே, மரியாதைக்குரிய வணக்கங்கள். பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளின் நலன் பொருட்டு இங்கு ஒரு விஷயத்தை உங்களிடம் பகிர விரும்புகிறேன். இதோ உங்கள் பார்வைக்கு. குழந்தைகளும் மாணவர்களும் நாட்டின் எதிர்காலமாகும். அவர்களின் உடல் நலம் நம் நாட்டின் நலம், நம் அனைவரது கடமையும் ஆகும் என்பதை நாம் அறிவோம். தனியார் பள்ளிகளில் எல்கேஜி முதல் உயர்கல்வி வரை படிக்கும் மாணவர்கள் பலர் தங்கள் காலை உணவை சாப்பிடுவதில்லை. சாப்பிடாமலே பாடங்களை கவனிக்க ஆரம்பிக்கின்றனர். இதற்கு தெரிந்தோ தெரியாமலோ பல காரணங்கள் உண்டு. பலரும் காரணகர்த்தாவாக இருக்கிறார்கள். பிற்பகுதியில் இதனை பற்றி பகிர்கிறேன். மாணவர்களில் ஒரு சிலரே வீடுகளில் காலை உணவை உண்டு வருகின்றனர். அதுவும் வேண்டா வெறுப்பாகவோ அவசரமாகவோ திணித்து கொண்டு பள்ளிக்கு வருகின்றனர். பல மாணவர்கள் சாப்பிடாமலே பசியோடு பிரேக் வரை மற்றும் மதிய உணவு இடைவேளை வரை பசியை தாங்கி கொண்டு இருக்கின்றனர். இதை அவர்களால் வெளியே சொல்ல தெரியாது. சொன்னாலும் சாப்பிடாமல் வந்தது அவருடைய குற்றமாகவே சுட்டிக்காட்டப்படும் என்ற பயமும் அவர்களிடம் உண்டு. சிலர் சொல்ல தயங்கவோ கூச்சமோ படுவார்கள். சிலருக்கு அல்லது பல மாணவர்களுக்கு இது பழக்கமாகவே போயிருக்கும். இது ஒரு கைண்ட் ஆஃப் நார்மலைஸ்ட் ஆகி அவங்களோட ஹெல்த்துக்குமே ஹெல்த் ஆஸ் வெல் அஸ் ஃபார் தாட் ப்ராசஸ் அவங்க இதை நார்மலைஸ் பண்ணி ஓகே இப்படி தான் இருக்கும் போல இருக்குது, பசியோடு தான் நம்ம கவனிக்கணும் போல இருக்குது, அந்த லன்ச் டைம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இருக்கணும் போல இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அட் எனி காஸ்ட் அண்ட் அட் எனி காஸ்ட் குழந்தைகள் மாணவர்கள் பள்ளிகளுக்கு வந்த பிறகு ப்ரேயருக்கு முந்தையோ ப்ரேயருக்கு பின்போ அவசரப்படுத்தாமல் நிதானமாக அவர்களை பள்ளி ஆசிரியர்கள் காலை உணவை சாப்பிட சொல்ல வேண்டும், சாப்பிட அனுமதிக்க வேண்டும். அவர்களாகவே இதை முன்வந்து இதை ஒரு பழக்கமாக அனுமதிக்க வேண்டும். அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி காலை உணவு உண்ட பிறகு பாடங்களை நடத்த ஆரம்பிக்க வழிவகைகள் இருந்தால் உங்களுடைய ஆராய்வுக்கு பிறகும் மற்றும் உங்கள் புரிதலுக்கு பிறகும் வாய்ப்பு இருந்தால் இதனை நடைமுறைப்படுத்த கருணை கூர்ந்து வழிவகைகளை செய்வோம். வீட்டில் சாப்பிட்டு வரும் மாணவர்களும் பள்ளியில் வந்து பசித்தால் காலையில் சாப்பிட வழி இருக்க வேண்டும். வீட்டில் சாப்பிடாதவர்களும் உணவு எடுத்து வந்து கிளாஸில் சாப்பிட வழி இருக்கணும். உணவு எடுத்து வர முடியாதவர்களுக்கு வேறு வழி இருந்தால் அவர்களும் சாப்பிட வழிவகைகள் செய்தால் அதுவும் நன்றாகவே இருக்கும். இந்த தேர்ட் பாயிண்ட் இப்போதைக்கு எப்படி பாசிபிள்னு எனக்கு தெரியல, பட் ஏதாவது ஒரு வழி இருக்கணும். இதனால் அவர்கள் ரொம்ப உடல் தெம்பாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் நல்ல ஸ்டாமினாவோடும் பாடங்களை கவனிக்க முடியும். சாப்பிடாமல் இருப்பது அவர்கள் குற்றமும் அல்ல. பள்ளி வகுப்பறைகளில் காலை உணவு சாப்பிட கூச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை என்பதை ஆசிரியர்கள் அவர்களுக்கு அறிவுறுத்துவது நல்லது. ஆரோக்கியமான இந்த பழக்கம் ஆரோக்கியமான தமிழ்நாட்டையும் ஆரோக்கியமான இந்தியாவையும் உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நேரம் கிடைக்கும்போது இதனை பற்றி சற்று சிந்தித்து செயல்படுத்த வழிமுறை இருந்தால் செய்யவும். பல கோடி நன்றிகள். நேரம் இருக்கும் பட்சத்தில் நேரம் கிடைக்கும்போது தனியார் பள்ளிகளுக்கு சென்றால் கேஷுவலாக யாருக்கெல்லாம் பசிக்குது, யாரெல்லாம் சாப்பிட்டீங்க, யாருக்கெல்லாம் சாப்பிடல, யாருக்கெல்லாம் பசிக்குது அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டு பாருங்கள். ப்ராபப்ளி பசிக்கிறவங்க சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை நம்ம தான் ஒரு ஆட் மேன் அவுட் மாதிரி அவங்க தயங்கவும் சான்சஸ் இருக்குது. பட் நம்ம அவங்களோட ஃபேஸை பார்த்தாலே தெரியும், அவங்களோட அந்த ஸ்டாமினா அண்ட் அவங்களோட ஐஸ் பார்த்தாலே தெரியும் அவங்க நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தோடு இருக்கிறாங்களா, கிளாஸை கவனிக்கிற ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குதான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயத்த ஆசிரியர்களும் பள்ளிகளுமே தாய்மை உணர்வோடு அந்த மாணவர்களை அவங்கள கண்காணித்து அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க மனசில் என்ன இருக்குன்றது அவங்களுக்கே தெரிஞ்சு அவங்களே இதெல்லாம் இனிஷியேட் பண்ணியிருக்கணும். இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கான தேவைகள் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த புக்கு பேக் இருக்குது இல்லைங்களா, இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் திங் எவர் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ்.
இதை பற்றி நான் ஒரு 2 இயர்ஸாக நிறைய இடத்துல அட்ரஸ் பண்ணி ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. அது வேறு ஸ்டோரி ஆக்சுவலி. தேர் இஸ் ஐ மீன் அது வேறு இடத்துல பகிர்றேன் அதை பற்றி. இந்த காலை உணவு குழந்தைங்க சாப்பிடாமல் இருக்குன்றது ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் எவ்வளோ பெரிய வலியும் வேதனையும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதனை நான் வந்து நல்லாவே உணர்ந்திருக்கிறேன், நல்லாவும் பட்டுட்டும் இருக்கேன் அப்பப்போ. தென் அந்த நேத்தி தான் நினைக்கிறேன், நேத்தி என்னோடய செகண்ட் டாக்டர் கூட சாப்பிடாம போயிருந்தா. ஸோ அது அப்படியே மனசுலேயே ஓடிட்டே இருந்தது. டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு, பசி அப்படி தாங்குவாளோன்னு. நானே ஒரு லைவ் எக்ஸாம்பிள். நான் வந்து ஐ திங்க் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சாப்பிட்டு போயிருந்தேன்னா இல்லை சாப்பிடாம போயிருந்தேன்னா எனக்கு தெரியல, அதை பற்றி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் கிளாஸ் நடத்தும் போது எனக்கு பசியாக இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு டிஃபன் பாக்ஸில் பென்சிலில் அப்போ கீழே போடுற மாதிரி கீழே குனிஞ்சி தரையில் கீழே இருக்கிற லஞ்ச் பேக்லேருந்து ஆரஞ்சு எடுத்து வந்திருக்கேன். பிரேக்கில் சம்திங் சாப்பிட்றதுக்கு ஆரஞ்சு, அதில் ஒரு 3 ஆரஞ்சு பீஸ் இல்லை 4 ஆரஞ்சு பீஸ் நான் சாப்பிட்டுட்டு அப்படியே எழுந்துட்டேன், வாயில் வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு. ஸோ இது நானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் பர்சனலி. ஸோ நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள். ஐம் ஜஸ்ட் ரீகாலிங். இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் இருக்கிற பொசிஷனில் என்ன வந்து யாராவது கேட்டிருந்தாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கை தூக்கியிருப்பேன். ஆமாம், எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது இவங்க சாப்பிடாமல் வர்றதுக்கான காரணங்கள் சில இப்போ சொல்கிறேன். என்னென்னா, லாங் டிஸ்டன்ஸ், வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வர்றதுக்கு லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க, அப்புறம் அவசரமாக அவங்க அந்த காலநேரத்தில் கிளம்பும்போது அந்த அவசரத்தில் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அண்டு கண்டிப்பாக சாப்பிடவோ அதை திணிக்கவோ அந்த மனசு வராது. ஒரு மாதிரி ஓக்காளிக்கும். அந்த இட் won't be that pleasure to have food or breakfast by that time. அது வந்து ஒரு திணிப்பாக தான் இருக்கும், அது உணவாக இருக்காது நிறைய பேருக்கு. அப்புறம் பல மாணவர்களால் வந்து அதை அப்படி திணிக்க முடியாது. அப்புறம் பல அம்மாக்களால் காலை உணவு வந்து செய்கிறதுக்கு நேரம் பத்தாமல் இருக்கும் அவசரமாக செய்யும்போது. அப்புறம் அதர்வைஸ் வேன் ஆர் ஸ்கூல் பஸ்ஸஸ் ஆர் ஸ்கூல் வேன் வந்து சீக்கிரம் வந்திருக்கலாம். வீட்டில் அதான் நேரம் கிடைக்காம இருக்கலாம், ஸ்கூல் வேன் சீக்கிரம் வந்திருக்கலாம். அப்புறம் வகுப்பறையில் வந்து பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு கூச்சப்பட்டுட்டு இருக்கலாம். ஏன்னா எல்லோரும் சாப்பிட்ருப்பாங்க, நம்ம மட்டும் அது ஒரு ஷையோட ஆட் மேன் அவுட் மாதிரி வந்து சாப்பிட்றது, அது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி காரணங்களால் அம்மாக்கள், மாணவர்கள், நேரம், தூரம், ஆசிரியர்கள், அதாவது அவங்க கவனிக்காமல் இருக்கிறது, இவங்க எல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கிறாங்க இந்த விஷயம் நடக்கிறதுக்கு. ஸோ பேசிக்கலி காரணம் எதுவாக இருந்தாலும், காரணகர்த்தா யாராக இருந்தாலும், மாணவர்கள் வந்து முழு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் அவங்களோட காலை உணவை வகுப்பறையில் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா அவங்களோட கிளாஸ் ஆக்டிவிட்டீஸ், கிளாஸ் கவனிக்கிறது இதெல்லாம் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதிரியான இப்படி ஒரு ஆப்ஷன், இப்படி ஒரு சேஞ்ச் நடக்கிறதுக்கு வழி இருந்தால் தயவு செய்து தரவும். இப்போது நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த கோர் பாயிண்ட் புரியுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், புரியும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அண்ட் பேசிக்கலி அவங்களுக்கு வந்து அங்கே கிளாஸில் வந்து சாப்பிடும்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணும். நம்ம வந்து தப்பு பண்ணலை, நம்ம சாப்பிடாம இருந்தது நம்ம தப்பு இல்லைல்ல. பட் அது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனோட அந்த கால நேரத்தில் சாப்பிட்டுட்டு ஒரு பேஷன்ஸோடையும் ஒரு பீஸோடையும் அவங்க அந்த சாப்பாடாக சாப்பிடணும். திணிப்பாக இல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடாக பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கணும். அண்ட் டீச்சர்ஸுமே இதை வந்து ரொம்ப பொறுப்போடு கண்காணிக்கணும். ஜஸ்ட் நேம் சேக்குக்கு இதை வந்து ஹேண்டில் பண்ணாமல் டீச்சர்ஸும் பொறுப்போடு இதை கண்காணித்து, ஸோ கிளாஸ் நடத்துறதுக்கு முன்னாடி எல்லாம் சாப்பிட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்ல சரி பண்ணிட்டேன். அப்படி நடந்ததுக்கு அப்புறமே பாடங்களை துவக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தயவு கூர்ந்து, கருணை கூர்ந்து இதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். பல கோடி நன்றிகள். ஆக்சுவலி இந்த ஒரு விஷயம் பற்றி நான் 2-3 வருஷமாகவே என்னோடய அனாலிசிஸ்லேயும் ரிசர்ச்லேயும் இருந்தது.
அப்போலேருந்தே எனக்கு இதை பற்றி நான் ஒரு வீடியோ போடவோ இல்லை, நான் சும்மா ஜஸ்ட்டு பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு வீடியோ போட டைமும் இல்லை. அண்ட் இதெல்லாம் எடிட் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக டைம் இல்லை. அப்படியே போஸ்ட்போன் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. ஸோ தென் ஐ தாட் ஓகே, வீடியோலாம் எடிட் பண்ணுற அளவுக்கு டைம் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ நான் எடிட் பண்ணாமல் லெட் மீ ஜஸ்ட் கன்வே த பாயிண்ட்ஸ் விச் இஸ் இம்பார்ட்டண்ட் ஆன் திஸ். அந்த கோர் பாயிண்ட் மட்டும் சொல்லிடலாம். ஸோ அது புரியணுன்ற மாதிரி இருந்தால் புரியட்டும். ஸோ சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். நான் இந்த வீடியோவை ரொம்ப அழகுபடுத்தி நான் எடிட் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. அட்லீஸ்ட் ஐ எம் ஏபிள் டு கன்வே திஸ் மெசேஜ் த்ரூ திஸ் ஆடியோ. ஸோ ஐ எம் கண்டென்டட் வித் தட். ஸோ வாய்ப்பு இருந்தால், வழி இருந்தால், ஒரு ஆரோக்கியமான பள்ளியறை, ஆரோக்கியமான பள்ளிகளையும், ஆரோக்கியமான நாட்டையும், ஆரோக்கியமான தமிழ்நாட்டையும் உருவாக்க வழிவகை செய்யவும். நன்றிகள், பல கோடி நன்றிகள். இதில் எதுவும் தவறு, யாரை பற்றியும் நான் தவறாக சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அப்படி யாரை பற்றியாவது தவறாக சொல்லியிருந்தேன்னா ரொம்ப சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். இன்னொரு 2-3 பாயிண்ட்ஸ் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஆட் இட் ஃபாஸ்ட்டாக. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் எனக்கு என்ன புரிதல் இருக்குன்னா, காலை உணவு கொடுக்குறாங்க அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே காலை உணவை தெம்பாக சாப்பிட்டுட்டு தெம்பாக கவனிக்கிறாங்க அப்படின்ற புரிதல் எனக்கு இருக்குது. அதனால ஸ்பெசிஃபிக்காக தனியார் பள்ளின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ இது நாட் ஓன்லி ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ் ஃபார் தி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அது ஒரு தனி டாபிக். ஐ எம் ஜஸ்ட் இன்க்ளூடிங், அவங்களுக்குமே இந்த விஷயங்கள் நடக்கும். அண்ட் ஒன் மோர் திங், அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூலில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தவிர்த்து வேறு யார் வேணால் நம்ம இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஆசிரியர்களாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை காலேஜில் ஒர்க் பண்ணுற மற்றவங்க யாரும் இருக்கட்டும், இல்லை ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஆர் சம் அதர் பிஸ்னஸ் பீப்புள், ஆர் ஈவன் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பசிக்கிற நேரத்தில் அட்லீஸ்ட் டு சம் எக்ஸ்டென்ட் தே கேன் கோ அண்ட் ஹாவ் அ காஃபி ஆர் சம் ஸ்நாக்ஸ் ஆர் தே கேன் ஹாவ் ஃபுட் ஆல்சோ. அது யாருமே அதை கண்டுக்க போகிறதில்ல. பிகாஸ் தே அண்டர்ஸ்டாண்ட் தட் தே ஆர் மெச்சூர்ட் அண்ட் அவங்களுக்கு வேணுங்கிறப்ப அவங்க சாப்பிட்டுக்கலாம். அட்லீஸ்ட் டு சம் எக்ஸ்டென்ட் பீப்புள் ஆர் ஏபிள் டு டூ தட் ஃபார் தேர் ஏஜ். பட் இந்த சின்ன குழந்தைங்கள், ஸ்கூல் குழந்தைங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. எனக்கு பசிக்கிறப்போ பசிக்குது அப்படின்னு சொல்லி ரைஸ் பண்ணி அவங்களுக்கு பசிக்கு சாப்பிட்றது தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் படிப்பு அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லணும். as a parent, as a school, as a staffs, teachers, as a government also நம்ம அதை அவங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. ஐ ஆல்வேஸ் சே டு மை சில்ட்ரன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல நம்மளுக்கு ஹெல்த் கான்ஷியஸ்னஸ், சாப்பாடு சாப்பிட்றது, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் இருக்கிறது, அண்ட் வாட் எவர் ஹெல்த் ரிலேட்டடாக அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துக்கணும். அண்ட் செகண்ட்லி வேல்யூஸ், எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ், அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட அப்ரோச், டீலிங்ஸ் அண்ட் வாட் எவர் இன் எனி சிச்சுவேஷன். அண்ட் தேர்ட்லி அதுக்கப்புறம் தான் படிப்பு, அதுக்கப்புறம் தான் மூணாவது தான் படிப்பு. அதுவும் நம்ம எஃபோர்ட் போடணும், அது வர்றது அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும். ஐ ஜஸ்ட் யூஸ் டு சே டு மை சில்ட்ரன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா ஸ்கூல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுக்காக அவங்க படிப்பில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. அவங்க இந்த மாதிரி ஹெல்த் கான்ஷியஸ்னஸ்க்கான அவேர்னஸ் அண்ட் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸோட அவேர்னஸ் இது எல்லாமும் ஸ்கூல் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ அது நான் முன்ன சொன்ன மாதிரி இது வேறு ஒரு டாபிக் விச் டைம் பெர்மிட்ஸ் ஐ மைட் கம் வித் அன் அதர் கண்டென்ட் ஆர் வீடியோ ஃபார் தட். இவ்வளோ நேரம் வரைக்கும் உங்களுக்கு கேட்குற அளவுக்கு டைம் வந்ததுன்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் ஃபார் தட் அண்ட் சாரி ஃபார் தட் ஆல்சோ. Just to taking your time, precious time amidst all your busy schedules. Thank you so much.